Swayam Prabha. Digital India. Educated India. வணக்கம். என்னோட நியூமெரிக்கல் அனாலிசிஸ் வித் பைத்தானோட 62வது பகுதிக்கு வரவிருக்கிறேன். இந்த பகுதியில் என்ன பார்க்க போகிறோம்னா ஹையர் ஆர்டர் டெய்லர் சீரிஸ் மெத்தட் அப்படின்றத பார்க்குறோம். ஏற்கனவே டெய்லர் சீரிஸ்னா என்னன்னு பார்த்தோம். அந்த டெய்லர் சீரிஸ் மெத்தடில் என்ன பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த ஹையர் ஆர்டர் டெய்லர் சீரிஸ் மெத்தட்னா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி சின்னதாக ரீகேப். ஓகே சார், நம்ம போனதில் என்ன பார்த்தோம் அப்படின்னா நம்ம திருப்ப வந்து இதே தான் சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ dy/dt. ஓகே சார், dy/dt ஈக்குவல் டு f of t, y of t, t naught less than or equal to t less than t, y of t naught equal to y naught. இதுதான் சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இதில் வந்துட்டு இதுக்கு பேர் வந்து இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம் பேர். ஓகே, ஸோ இதில் வந்து வெல் போஸ்ட் ப்ராப்ளம்னா என்னென்னு பார்த்தோம். ஸோ இந்த ப்ராப்ளத்தை வந்துட்டு யூனிக் சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகணும். அப்புறம் எக்ஸிஸ்ட் ஆகிற சொல்யூஷன் வந்து யூனிக் சொல்யூஷனாக இருக்கணும். இதில் வந்து சின்னதாக ஒரு பெட்டர்பேஷன்ஸ் பண்ணிங்கன்னா அதோட ஆன்சர் அவுட்புட் என்ன வருதோ அதுவும் வந்துட்டு என்ன இருக்கணும், சின்னதாக தான் பெட்டர்பாக இருக்கணும். அதோட லார்ஜாக பெட்டர் ஆச்சுன்னா அது வந்துட்டு இல் போஸ்ட் ப்ராப்ளம் பேர். ஸோ அதுக்கு இது அப்படி இருந்துச்சுன்னா ஓகே, சின்ன இன்புட்டுக்கு சின்ன அவுட்புட் வந்துச்சுன்னா சின்ன சேஞ்சஸ் இன் அவுட்புட்டு, அதாவது அவுட்புட்டில் வந்து சின்னதாக இன்புட்டில் வந்து சின்னதாக சேஞ்ச் பண்ணிங்கன்னா அவுட்புட்லேயும் சின்னதாக சேஞ்சஸ் வந்துச்சுன்னா, அல்லது ப்ராப்ளத்துலேருந்து சின்னதாக மாடிஃபை பண்ணிங்கன்னா அவுட்புட்லேயும் சின்னதாக மாடிஃபிகேஷன் வந்துச்சுன்னா அது வந்து வெல் போஸ்ட்னஸ் ப்ராப்ளம் அல்லது இல் போஸ்ட்னஸ் ப்ராப்ளம் பேர். ஸோ இந்த 3 கண்டிஷனில் ஏதோ ஒரு கண்டிஷன்ஸ் ஃபெயிலியர் ஆனாலும் அது பேர் வந்து இல் போஸ்ட்னஸ் ப்ராப்ளம் அப்படின்னு பேர். ஓகே, ஸோ அப்புறம் வந்துட்டு நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்னா இது வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றதுக்கு இன்டகிரேட்டிங் பண்ணுறதுக்கு 2 பக்கம் இன்டகிரேட் பண்ணோம். ஸோ இன்டகிரேட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து என்ன பண்ணோம்னா அந்த ரைட் ஹேண்ட் சைடை வந்துட்டு f of t, y of t வந்துட்டு என்ன பண்ணுவோம், ரங்கே கொட்டா நியூமெரிக்கல் இன்டகிரேஷன் மூலமாக ரீப்ளேஸ் பண்ணோம்னா அதில் வந்து ட்ரெப்சாய்டல் ரூல்ஸ் பண்ணோம்னா ஒரு மெத்தடு, அல்லது கச் ஆஃப் t, y of t யூஸ் பண்ணால் ஒரு மெத்தடு, அல்லது கச் ஆஃப் t f of t plus கச், y of t plus கச் யூஸ் பண்ணோம்னா ஒரு மெத்தடு, அந்த மாதிரி வரும். ஸோ இதில் வந்து ட்ரெப்சாய்டல் ரூல் பார்த்தோம். கேஸ் 2 பக்கம் வந்துட்டு இன்டகரல் t to t plus கச் வந்துட்டு ட்ரெப்சாய்டல் ரூல் ரீப்ளேஸ் பண்ணோம்னா ஒரு இம்ப்ளிசிட் ஃபார்மில் வரப்போகுது. ஸோ அது வந்துட்டு ஒரு மெத்தட். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு கச் இன்ட்டு f of t, y of t யூஸ் பண்ணிங்கன்னா அது பேர் ஆய்லர் மெத்தட்னு பேர். அதே மாதிரி f of t plus கச், y of t plus கச் யூஸ் பண்ணிங்கன்னா அது பேர் வந்து ரங்கே கொட்டா மெத்தட்னு பேர். ஸோ இதெல்லாமே நம்ம பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்னா நம்ம வந்து டெய்லர் சீரிஸ் யூஸ் பண்ணி இது பண்ணோம். ஸோ டெய்லர் சீரிஸ் வந்து y of t plus கச் எப்படி எழுதுனா y of t plus கச் இன்ட்டு கச் by 1 factorial into y dash of t, கச் ஸ்கொயர் by 2 factorial into y dash of t, எக்ஸட்ரா அது எழுதிக்கலாம். ஸோ இதில் வந்து m equal to 1 போட்டோன்னா ஓகே, அதில் வந்து அந்த f of t, y of t வந்து ரீப்ளேஸ் பண்ணனா கச் y dash பதிலாக f of t, y of t ரீப்ளேஸ் பண்ணால் அது பேர் வந்து ஆய்லர் மெத்தட்னு பேர். ஓகே, ஸோ அது வந்து டெய்லர் சீரிஸ் மெத்தட் ஆஃப் ஆர்டர் 1ன்னு பேர். ஸோ ஆய்லர்ஸ் மெத்தடில் என்ன பண்ணோம் அப்படின்னா ஆய்லர்ஸ் மெத்தடில் வந்து 2 டைப் பார்த்தோம். ஒன்று வந்துட்டு ஃபார்வர்ட் ஆய்லர் மெத்தடு. ஓகே, ஃபார்வர்ட் ஆய்லர் மெத்தடில் என்ன பார்த்தோன்னா ஃபார்வர்ட் ஆய்லரில் வந்துட்டு yi plus 1 equal to yi plus கச் இன்ட்டு f of ti, yi அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து ஃபார்வர்ட் ஆய்லர். ஏன்னா இதில் வந்து ரைட் ஹேண்ட் சைடு வந்து கம்ப்ளீட்லி டிபெண்ட். ஸோ ஃபார்வர்டில் மட்டும் தான் மூவ் ஆகிட்டே இருக்குது. ஸோ வந்து போய்கிட்டே இருக்கும். பேக்வேர்ட் ஆய்லர் மெத்தடில் என்ன பண்ணுறோம்னா பேக்வேர்ட் ஆய்லரில் ரைட் ஹேண்ட் சைடில் சின்னதாக மாடிஃபை பண்ணுறோம். yi plus 1 equal to yi plus கச் இன்ட்டு f of ti plus 1, yi plus 1. ஓகே, ஸோ இது வந்து இம்ப்ளிசிட், இது வந்து எக்ஸ்பிளிசிட். ஏன்னா ரைட் ஹேண்ட் சைடில் எல்லாமே நோன், எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் தான் அன்னோன். இதில் வந்துட்டு இம்ப்ளிசிட் மெத்தடு. ஏன்னா இது வந்துட்டு என்னது ரைட் ஹேண்ட் சைட்லேயும் அன்னோன் இருக்குது, yi plus 1 இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அன்னோன் இருக்குது. ஸோ இது வந்து இம்ப்ளிசிட் மெத்தட். ஓகே, ஸோ இதுக்கு பேர் பேக்வர்ட் ஆய்லர் மெத்தடு. இந்த மெத்தட் வந்து கண்டிஷனலி ஸ்டேபிள், இந்த மெத்தட் வந்து அன்கண்டிஷனலி ஸ்டேபிள்ன்றது போனதில் பார்த்தோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து ஹையர் ஆர்டர் டெய்லர் சீரிஸ் மெத்தட் போகிறோம். ஸோ ஹையர் ஆர்டர் டெய்லர் சீரிஸ் மெத்தடில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ என்ன பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு இதுதான் நம்மளோட டார்கெட். ஓகே, y of t plus கச் ஈக்குவல் டு y of t plus கச் இன்ட்டு இது வந்து டெய்லர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷனால தான் கச் இன்ட்டு 1 factorial y dash of t plus கச் ஸ்கொயர் by 2 factorial into y double dash of t etc கச் பவர் m by m factorial into ym of t. ஓகே, இதான் என்னோட டெய்லர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன். ஸோ இதில் வந்து நான் mth ஆர்டர் டெய்லர் சீரிஸ், ஸோ இதோட நிப்பாட்டிட்டேன்னா mth ஆர்டர் டெய்லர் சீரிஸ்னு பேர். ஓகே,
ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஒரு சின்ன ப்ராப்ளம் போட போகிறோம். 2 and 4க்கு எப்படி வந்து இதுக்கு இது பண்ண போகிறோம், n = 10க்கு எப்படி பண்ண போகிறோன்றது. ஸோ நான் வந்துட்டு ப்ரோக்ராமாக எழுத போகிறோம். இதை நான் வந்துட்டு எப்படி அந்த y ஆஃப் டி ப்ளஸ் கண்டுபிடிக்கிறோன்றது மட்டும் சொல்கிறேன். பட் ப்ரோக்ராமாக தான் இதை எழுத போகிறோம். ஸோ அதை வந்து அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இப்போ ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்குன்னா y dash = 1 - t² + y. இதான் என்னோட ப்ராப்ளம். ஓகே, y of 0 = 0.5. ஓகே, என்ன கண்டுபிடிக்கணும்னா நம்ம வந்துட்டு அந்த இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம் வந்து ஸோ 0 <= t <= 2ல டிஃபைன் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ இதுக்கு வந்து சால்வ் பண்ணணும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து 2 கண்டுபிடிக்கணும். ஸோ 1 கண்டுபிடிச்சிருப்போம் ஆல்ரெடி. 1க்கு என்ன கண்டுபிடிச்சிருப்போம்னா y ஆஃப் டி ப்ளஸ் கச் வந்துட்டு ஃபஸ்ட்டு m = 1க்கு எழுதுவோம். ஓகே, y ஆஃப் டி ப்ளஸ் கச் வந்து எப்படி எழுதலாம்னா ஸோ m = 1ல் இந்த ரெண்டு இதுவுமே எழுதலாம். ஓகே, இதில் என்ன இருப்பதுன்னா y i + 1 = yi ப்ளஸ் கச் இன்ட்டு ஓகே கச் வந்து என்னன்னு கண்டுபிடிச்சலாம். கச் வந்து இதில் என்னன்னா கச் = 2 - 0/10 ஸ்டெப் n = 10ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, n = 10னா அப்போ வந்து 0.2. ஓகே, ஸோ அப்போ எனக்கு கச்சும் தெரியும் 0.2 இன்ட்டு ஓகே f ஆஃப் t, y ஆஃப் t, f ஆஃப் t, y ஆஃப் t வந்து இதுதான் என்னோட f ஆஃப் t, y ஆஃப் t. ஸோ வந்து 1 - ti² ப்ளஸ் yi. இதான் என்னோட ஃபார்வர்ட் ஆர்டர் மெத்தட் கூடிய ஃபார்முலா. பேக்வர்ட் மெத்தட் கூடிய ஃபார்முலா என்ன ஆகும்னா yi + 1 = yi ப்ளஸ் 0.2 இன்ட்டு 1 - ti + 1 ஸ்கொயர் ப்ளஸ் yi + 1. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன ஆகும்னா ஸோ இந்த 0.2 இன்ட்டு yi + 1 இந்த பக்கம் வந்துடும். ஸோ அப்போ இது வந்து 0.8 இன்ட்டு yi + 1 = yi ப்ளஸ் 0.2 இன்ட்டு 1 - ti + 1 ஸ்கொயர். ஸோ இது எப்படி எழுதுனா yi + 1 = 1/0.8 இன்ட்டு yi ப்ளஸ் 0.2 இன்ட்டு 1 - ti + 1 ஸ்கொயர்னு வரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா m = 2 போட்டோன்னா என்ன ஆகும்னா y ஆஃப் t ப்ளஸ் கச் = y ஆஃப் t ப்ளஸ் கச் பை 1 ஃபேக்டர் கச் இன்ட்டு y dash ஆஃப் t ப்ளஸ் கச் ஸ்கொயர் பை 2 இன்ட்டு y டபுள் dash ஆஃப் t. ஓகே, ஸோ இப்போ என்ன எழுதுனா y t ப்ளஸ் கச் = y ஆஃப் t ப்ளஸ் கச் இன்ட்டு y dash ஆஃப் t எனக்கு தெரியும். y dash ஆஃப் t வந்துட்டு 1 - t² y 1 - t² ப்ளஸ் y ப்ளஸ் கச் ஸ்கொயர் பை 2 இன்ட்டு y டபுள் dash ஆஃப் t போடணும். y டபுள் dash ஆஃப் tன்றது என்ன அப்படின்னா y டபுள் dash ஆஃப் tன்றது வந்துட்டு இதை வந்துட்டு வித் ரெஸ்பெக்ட் டு t-யும் டிஃபரன்ஷியேட் பண்ணணும், வித் ரெஸ்பெக்ட் டு y-யும் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஓகே, ரெண்டு இதுவும் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்போ என்ன ஆகும்னா இது வந்து y டபுள் dash ஆஃப் tன்றது என்னன்னா ஸோ இதை பொறுத்தளவில் y டபுள் dash ஆஃப் tன்றது y ஆஃப் t = y dash = f ஆஃப் t, y ஆஃப் tனா ஓகே y டபுள் dash ஆஃப் tன்றது ft ப்ளஸ் fy இன்ட்டு f. அதாவது இது வந்துட்டு வித் ரெஸ்பெக்ட் டு t-யும் டிஃபரன்ஷியேட் பண்ணோம், வித் ரெஸ்பெக்ட் டு t டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். அப்போ இது என்ன ஆகுனா இது வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் 2 வேரியபிள்ஸ் இருக்குது. ஸோ இங்கே t இருக்குது, இந்த y ஆஃப் t இருக்குது. y ஆஃப் t வந்து திருப்ப ஃபங்க்ஷன் ஆஃப் t. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இது வந்து ∂f/∂y இன்ட்டு ∂y/∂tன்னு வரும். ஸோ அதாவது என்ன ஆகும்னா இது வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் வரும். ஸோ இது வந்து ft ∂f/∂tன்னு ஒன்று வரும். ஓகே, செகண்ட் இதுக்கு வந்து இது வந்து y இருக்குது. ஸோ ∂f/∂y இன்ட்டு dy/dtன்னு வரும். ஓகே, ஸோ அப்போ இது வந்துட்டு ftன்னு எழுதிக்கலாம். இது வந்து fy. ஓகே, dy/dtன்றது ஆல்ரெடி எனக்கு தெரியும். dy/dtன்றது y dash. ஓகே, y dash ஆல்ரெடி தெரியும். ஸோ அதனால் இது வந்து fன்னு வரும். ஸோ அப்போ இதில் என்ன பண்ணணும்னா கச் ஸ்கொயர் வந்துட்டு இதில் வந்து ft கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ ft என்ன ஆக போகுது ஸோ இந்த ப்ராப்ளத்தில் f வந்துட்டு ஸோ இதை நான் ஃபில் பண்ணோம். ஓகே, இது என்னென்னு ஃபில் பண்ணோம். ஸோ fன்றது 1 - t² ப்ளஸ் y. ஸோ அப்போ ftன்றது என்னது வித் ரெஸ்பெக்ட் டு t டிஃபரன்ஷியேட்னா -2t, fyன்றது ஜஸ்ட் 1. ஓகே, ஸோ அப்போ இதை ஃபில் பண்ண என்ன ஆகும்னா ஸோ ft ப்ளஸ் fy இன்ட்டு fன்னு வரும். ஸோ ft வந்துட்டு -2t ப்ளஸ் fy வந்து 1. ஓகே, இன்ட்டு f வரணும். ஸோ அதனால் 1 - t² ப்ளஸ் y. ஓகே, 1 - t² ப்ளஸ் yன்னு வரும். ஸோ அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன ஆகும்னா இது வந்துட்டு yi + 1 = yi ப்ளஸ் கச் இன்ட்டு 1 - ti² ப்ளஸ் yi ப்ளஸ் கச் ஸ்கொயர் பை 2 இன்ட்டு 1 - ti² ப்ளஸ் yi மைனஸ் 2ti. ஓகே, ஸோ இதான் இதோட m = 2ன்றதுக்குரிய ஃபார்முலா. ஓகே,
ஸோ இது வந்து இதுக்குரிய ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு m = 4க்கு என்னன்றதை பார்க்கலாம். ஓகே, m = 4னா எனக்கு என்ன வரும்னா y t plus h equal to y plus y of t plus y dash of t h into y dash of t plus h square by 2 into y double dash of t plus h cube by 3 6 into y triple dash of t plus h power 4 by 24 into y 4 of t. ஓகே, இதான் m = 4க்கு. ஸோ இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா இது வந்துட்டு நான் எப்படி எழுதுனா y of t இது வந்துட்டு h into f of t y of t இது h square by 2 into f dash of t y of t plus h cube by 6 into f double dash of t y of t plus h power 4 by 24 into f triple dash of t y of t. ஸோ இப்போ நான் இந்த 3 கண்டுபிடிக்கணும். f dash, f double dash, f triple dash கண்டுபிடிக்கணும். ஸோ f dashன்றது என்னன்றது ஏற்கனவே பார்த்துட்டோம். f dashன்றது ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஓகே, f dashன்றது ஸோ இதில் வந்து f dash என்னன்றது தெரிஞ்சிடும். ஓகே, f dash வந்துட்டு ft plus y ft plus fy into f. ஓகே, ஸோ அப்போ இது என்ன ஆகுதுன்னா 1 minus y சாரி இது வந்து என்னன்னா இது என்ன போகுதுன்னா f dash வந்துட்டு 1 minus t square plus y ஓகே minus 2t வரப்போகுது. ஓகே, ஸோ ft வந்துட்டு minus 2t fy வந்துட்டு 1 minus t square plus y. ஸோ இது எப்படி இருக்குன்னா 1 minus t square plus y minus 2tன்னு எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் f double dash என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். f double dash வந்துட்டு இது வந்துட்டு minus 2t plus y dash minus 2. ஓகே, ஸோ y dashன்றது திருப்பி என்னது y dashன்றது திருப்பி f தான். ஸோ அதை சப்ஸ்டிட் பண்ணால் minus 2t plus 1 minus t square plus y minus 2. ஸோ அப்போ இது என்ன ஆயிருன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ், ஸோ இது வந்து -1 ஆயிரும். y minus t square minus 2t minus 1. ஓகே, ஸோ திருப்பி வந்து f triple dash கண்டுபிடிக்கணும். f triple dash வந்துட்டு திருப்பி இதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம். f triple dash வந்துட்டு இது வந்துட்டு y dash minus 2t minus 2. ஓகே, அது வந்து 0 ஆயிரும். ஸோ y dash திருப்பி சப்ஸ்டிட் பண்ணால் 1 minus t square plus y minus 2t minus 2. ஸோ திருப்பி இது வந்து y minus t square minus 2t minus 1. ஓகே, ஸோ நீங்கள் எத்தனை தடவை கண்டுபிடிச்சாலும் இதே தான் திருப்பி வரப்போகுது. ஏன்னா y double dash-உம் f double dash-உம் சேம் தான். ஓகே, ஸோ அதனால் திருப்பி வந்து கண்டுபிடிக்கும்போது திருப்பி வந்து அதே தான் வரப்போகுது. f 4 dash கண்டுபிடிச்சாலும் எத்தனை தடவை கண்டுபிடிச்சாலும் அதே தான் வரப்போகுது. ஸோ இப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ண என்ன ஆகுன்னு பார்க்கலாம். ஸோ yi plus 1 equal to yi plus h into f of h into y dash of t. y dash of t வந்து நமக்கு தெரியும் 1 minus t I square plus yi plus h square by 2 into f dash substitute பண்ணோம். ஸோ 1 minus ti square plus yi minus 2ti plus h cube by 6 into அடுத்தது y minus yi minus ti square minus 2ti minus 1. ஓகே, அடுத்து h power 4 by 24. ஸோ அதுவும் இதுவும் சேம் தான். அதனால் இதை எப்படி எழுதிக்கணும்னா ப்ளஸ் h cube by 6 plus h power 4 by 24 எழுதிக்கிறேன். ஓகே, இது ரெண்டும் சேம் தான். ஸோ இது ரெண்டும் இப்போ வந்துட்டு நீங்கள் வந்து சிம்பிளிஃபை பண்ணால் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னா ஒய்ஐ டேர்ம்ஸ் எல்லாம் காமனாக எடுத்திங்கன்னா இதில் என்ன இருக்குன்னா இதுலேருந்து 1 ப்ளஸ் கச் ப்ளஸ் கச் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் கச் கியூப் பை 6 ப்ளஸ் கச் பவர் 4 பை 24 இருக்கும். ஓகே, ப்ளஸ் மைனஸ் அடுத்து வந்து டிஐ ஸ்கொயர்லாம் எடுத்திங்கன்னா என்ன இருக்கும் டிஐ ஸ்கொயர் மைனஸ் டிஐ ஸ்கொயர்லாம் வெளியே எடுத்துட்டோம்னா ஓகே. ஸோ இதில் வந்துட்டு கச் இருக்கும், இதில் வந்து கச் ஸ்கொயர் பை 2 வரும், இதில் வந்து ப்ளஸ் கச் கியூப் பை 6 ப்ளஸ் கச் பவர் 4 பை 24 இருக்கும். ஓகே, ஸோ அப்போ இது பயிற்சி 2டிஐ எடுத்துட்டோம்னா அடுத்து மைனஸ் 2டிஐயை வெளியே எடுத்தோம்னா 2டிஐயை வெளியே எடுத்தோம்னா இதில் 2டிஐயில் இதில் மட்டும்தான் இருக்குது. கச் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் கச் கியூப் பை 6
plus h power 4 by 24. Okay. Remaining terms என்ன இருக்கு? இதுல வந்து ஒரு h இருக்கு plus h. Okay. இதுல வந்து ஒரு h square by 2. இதுல வந்து ஒரு minus h cube by 6 minus h power 4 by 24. Okay. So இதான் வந்து இதுக்குரிய ஃபார்முலாவா இருக்கு. Okay. So இதான் இதுக்குரியதாக இருக்கப்போது. ஸோ இது வந்து m equal to 4க்கு. ஸோ இதே மாதிரி நீங்கள் இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன இருப்பது? ஹையர் ஆர்டர் டெய்லர் சீரிஸ் மெத்தடுக்கு இதுக்குரிய ஆன்சர் வரப்போகுது. ஓகே. ஸோ நீங்கள் ஹையர் ஆர்டர் டெய்லர் சீரிஸ் மெத்தட் போடும்போது ஓகே ஸோ அதில் அப்ராக்சிமேட் சொல்யூஷன் என்ன வரப்போகுது அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ டெய்லர் சீரிஸோட மெத்தட் ஆஃப் ஆர்டர் வந்து என்ன இருந்துச்சுன்னா அது வந்து அப்ராக்சிமேட் சொல்யூஷன் வந்து y dash t equal to f of t, y of t போட்டோம்னா வித் ஸ்டெப் சைஸ் வந்து கச்சா இருந்துச்சுன்னா y வந்து cn plus 1 இருந்துச்சுன்னா இந்த ஹையர் ஆர்டர் டெய்லர் சீரிஸ் மெத்தடில் லோக்கல் ட்ரங்கேஷனர் என்ன ஆக போகுதுன்னா ஆர்டர் ஆஃப் கச் என்ன வரப்போகுது. ஓகே ஸோ இது வந்து அடுத்த தியரம் இதில் உள்ள ஹையர் ஆர்டர் டெய்லர் சீரிஸ் மெத்தட். ஓகே நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா நெக்ஸ்ட் வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங் அதுக்கு பேர் வந்து ரங்கேகுட்டா மெத்தட்னு பேர். ஸோ இது வந்துட்டு இந்த டெய்லர்ஸ் ஆயிலர்ஸ் மெத்தட் வந்து இது வந்து பெட்டர் அப்ராக்சிமேஷன் கொடுக்க போகுது. ஸோ அது என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். நெக்ஸ்ட் மெத்தட் வந்து ரங்கேகுட்டா மெத்தட் அல்லது ஆர்கே மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரங்கேகுட்டா மெத்தட் ஆஃப் ஆர்டர் 3 and 4 அந்த இது பார்க்கலாம். ஸோ அதை எப்படி பண்ணுறோம் பார்க்கலாம். ஓகே ஸோ டெய்லர் சீரிஸில் வந்துட்டு நம்ம இப்போ ஆக்சுவலாக என்ன பண்ணோம்னா நம்ம ஆயிலர்ஸ் மெத்தடுக்கு என்ன பண்ணோம்னா y of t plus h வந்துட்டு என்ன பண்ணோம்னா y of t plus y dash of t h into y dash of t plus h square by 2 factorial into y double dash of t எக்ஸட்ரா இந்த மாதிரி எழுதுறோம். இப்போ வந்துட்டு டெய்லர் சீரிஸ் மெத்தட் வந்து மல்டி வேரியபிள் கால்குலஸ் அதாவது 2 வேரியபிள்ஸ் எப்படி எழுதலாம் அப்படின்றது பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் f of t plus h, y plus k இது எப்படி எழுதலான்றது பார்க்கலாம். ஓகே ஸோ f of t plus h, y plus k வந்துட்டு ஆக்சுவலாக இந்த முதல்ல இந்த இதை வந்துட்டு நான் இந்த இதில் எழுதுகிறேன். ஓகே சிம்பிள் ஃபார்மேட்டில் எழுதிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் உங்க வந்து f of t plus h எழுதுறீங்க. ஓகே இதே f of t plus h எழுதுறீங்க. இதை சிம்பிளாக அப்படி எழுதுனா சம்மேஷன் i equal to 0 to infinity f ஓகே n போட்டுக்கிறேன். ஓகே f1 of 0 f1 of t by t factorial into h power n. Okay h power n by n factorial. h power n by n factorial. ஓகே ஸோ இப்போ வந்து என்னன்னா h power n by n factorial இதில் வந்து என்ன பண்ணுறோன்னா இது வந்து டெய்லர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் இன் ஒன் வேரியபிள். ஓகே ஒரு வேரியபிள். இப்போ 2 வேரியபிளில் நான் இது பண்ணுறேன் என்ன பண்ணால் f of t plus h, y plus k எழுதுனோம்னா அது என்ன வரும்னா சம்மேஷன் i equal to 0 to infinity ஓகே 1 by I factorial ஓகே இன்ட்டு இது என்ன ஆகுதுன்னா h into dou by dou t plus k into dou by dou y of f of ith derivative okay f of t, y ஓகே இதான் வந்துட்டு டெய்லர் சீரிஸ் இன் 2 வேரியபிள்ஸ். ஓகே ஸோ இதில் வந்து இப்போ வந்துட்டு இது வந்து k வந்து 0 ஆனிச்சுன்னா என்ன இது கோயின்ஸ் ஆகும். k வந்து 0 ஆனிச்சுன்னா எதுனா h into dou by dou t of f of t, y வரும். ஸோ dou by dou tன்றது d by dt ஆகும். ஸோ இது வந்து நான் i equal to 0 to infinity இருக்குல்ல அது வந்து இந்த இதுக்கு சேம் ஆகும். மேபி இது வந்து நான் என்னன்னு கூட மாற்றிக்கலாம். ஓகே இது ரெண்டும் கோயின்ஸ் ஆகிறதுக்கான நான் இது என்னன்னு மாற்றிக்கிறேன். ஓகே ஸோ இது என்னன்னா nth டெரிவேட்டிவ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா h power n by n factorial இந்த இதில் வந்துடும் k equal to 0 இருந்துச்சுன்னா. அதே வந்துட்டு இப்போ y வேரியபிள் பண்ணனா இதில் h equal to 0 போட்டோம்னா என்ன ஆயிரும். அதே மாதிரி இந்த இது வந்து y வேரியபிள் போடும்போது அந்த இது இதாயிரும். ஸோ இதில் வந்து என்னன்னா 2 காம்பினேஷன்ஸ் வரும். ஸோ அது கொஞ்சம் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்க்கலாம் என்ன வருது அப்படின்றது. ஓகே ஸோ இது கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கணும். ஸோ என்னன்றது நான் பார்க்குறேன் என்னன்றது சொல்கிறேன். h into dou by dou t plus k into dou by dou y of 0 அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இது வந்துட்டு ஜஸ்ட் f of t, y வேறு எதுவுமே கிடையாது. ஓகே f of t, y அப்படின்றது சிம்பிளி ஓகே f of t, y சிம்பிளி f of t, y அவ்வளோதான். ஏன்னா இது வந்து பவர் 0 அப்போ வந்து 1. ஓகே ஸோ அது முடிஞ்சது. நெக்ஸ்ட் வந்து h into dou by dou t plus k into dou by dou y of 1 of f of t, y னா என்ன அர்த்தம்னா h into ft plus k into fy. ஓகே h into ft plus k into fy. நெக்ஸ்ட் h into dou by dou t plus k into dou by dou y ஸ்கொயர் ஆஃப் f of t, y னா என்ன அப்படின்னா ஸோ இது வந்துட்டு ஓகே பவர் என்னன்றது. ஸோ இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா h ஸ்கொயர் ஓகே ஸோ இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணால் h ஸ்கொயர் ஓகே இது வந்து டோ ஸ்கொயர் f by dou t ஸ்கொயர் ப்ளஸ் k ஸ்கொயர் டோ ஸ்கொயர் f by
dou y square plus hk into dou f by dou t dou y 2 times. ஸோ இது வந்து ஸ்கொயர் தான். ஸோ நீங்கள் a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா a ஸ்கொயர் + b ஸ்கொயர் + 2ab வரும். ஸோ அதான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை யூஸ் பண்ணோம்னா இந்த இது வரப்போகுது. ஸோ இதே மாதிரி கச் கியூப் போட்டோம்னா அடுத்த கியூப் போட்டோம்னா என்னன்னா கச் கியூப் டோ ஸ்கொயர் f by டோ கியூப் f by டோ டி கியூப் k கியூப் டோ கியூப் f by டோ y கியூப் அப்புறம் வந்து கச் 3 கச் ஸ்கொயர் k இன்ட்டு டோ ஸ்கொயர் f by டோ டி ஸ்கொயர் இன்ட்டு டோ f by டோ ஒய்னு வரும். அப்புறம் அதே மாதிரி அடுத்தது இது வரப்போகுது. ஸோ இதே மாதிரி நீங்கள் இது ஸோ இதுதான் வந்து இந்த இது. ஓகே, ஸோ இதில் வந்துட்டு நான் சப்போஸ் ஆஃப்டர் n டேர்ம்ஸ் வந்துட்டு nth டேர்ம் வந்து ட்ரங்கேட் பண்ணால் என்ன பண்ணலாம், இதே மாதிரி டெய்லர் சீரிஸில் வந்து அந்த ட்ரங்கேட்டட் இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ரங்கேகோட்டா மெத்தடில் வந்து அதுதான் பண்ண போகிறோம். ஸோ அந்த nth டேர்ம், ஓகே, ஸோ nth டேர்முக்கு அப்புறம் ட்ரங்கேட் பண்ணணும், அதை வந்துட்டு இது பண்ணலாம். ஸோ இதில் வந்து கைக்கமா சைன்றது நம்ம வந்துட்டு நம்ம இது யூஸ்வலாக வந்துட்டு சிங்கிள் இதில் போடும்போது கை வந்துட்டு இன் பிட்வீன் சம் இன்டர்வல் சொல்லும். இதில் வந்துட்டு இந்த கைக்கமா சை வந்துட்டு எங்கே இருக்குதுன்னா லைன் ஜாயினிங் செக்மெண்ட் டிகமா ஒய்யும் டி ப்ளஸ் கச்சுக்குமா ஒய் ப்ளஸ் கச்சுக்கும் இடையில உள்ள லைன் ஜாயினிங் செக்மெண்ட்டில் எங்கேயோ ஒன்று இடத்துல இருக்கு போகுது. ஓகே, ஸோ இது ஸோ ரங்கேகோட்டா மெத்தடில் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்துட்டு இந்த இதை பேஸ் பண்ணி வந்துட்டு இது பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து RK2, ஓகே, RK2 என்னென்னு பார்க்கலாம். RK2 மெத்தட் என்னென்னு பார்க்கலாம். ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு ரங்கேகோட்டா மெத்தட் ஆஃப் ஆர்டர் 2ல் வந்துட்டு இதில் வந்து 2 ஃபங்க்ஷன் எவாலுவேஷன் வந்து பண்ண போகிறோம். ஒன்று வந்து k1 × f of t, y, இன்னொன்று வந்து k2 × h × f of t plus alpha h plus y plus beta k1. ஓகே, இதில் என்ன பண்ண போகிறோம்னா இது வந்து ஸ்பெஷல் ஃபார்மாக இருக்க போது. ஸோ ரெண்டு இது யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று வந்து k1ன்றது h of f of t, y, ஓகே, k2ன்றது h into f of t plus alpha h, okay, t plus alpha h plus y plus beta into k1. Okay, இந்த ஃபார்மேட்டில் எழுதப்போம். ஓகே, ஸோ அப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா அந்த y of t plus h வந்து எப்படி இது பண்ண போகிறோம்னா y of t plus h equal to y of t plus omega1 into k1 plus omega2 into k2. omega1 into k1 omega2 into k2 எழுதுகிறேன். ஸோ இதை இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ இந்த omega1 omega2 ஆல்ஃபா பீட்டாலாம் என்னன்றதை கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ அது எப்படின்றத பார்க்கலாம். நமக்கு ஆல்ரெடி y of t plus h தெரியும். y of t plus h என்ன கொடுத்துருக்கோம், y of t plus h வந்துட்டு y of t plus omega1 into k1, k1ன்றது h into f of t, y plus omega2, okay, into k2, k2ன்றது f of t plus alpha h, y plus beta into k1 எனக்கு தெரியும். அது வந்துட்டு என்னது k1ன்றது h into f of t, y. ஓகே, இப்படி இருக்குது. ஓகே, ஸோ இப்போ என்ன அப்படின்னா நமக்கு வந்து என்ன தெரியும்னா f of t plus alpha h plus y of beta into hf என்னன்றது தெரியும். f of, ஸோ இந்த இதை நான் எக்ஸ்பாண்ட் பண்ணுவோம், f of t plus alpha h plus y plus y plus beta h into f என்னன்றது எனக்கு தெரியும். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம இந்த இதை யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ செகண்ட் ஆர்டர் இதை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ இது என்ன ஆகுதுன்னா ஸோ இந்த எக்ஸ்பான்ஷன் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இது வந்து எஃப், ஸோ செகண்ட் ஆர்டர் வரைக்கும் தான் எடுக்கிறேன். ஸோ அதனால் இது வரைக்கும் தான் எஃப் ப்ளஸ், ஓகே, ஸோ ஆல்ஃபா இன்ட்டு, ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் ஆல்ஃபா இன்ட்டு ஹெச் இன்ட்டு எஃப்டி ப்ளஸ் ஆல்ஃபா இன்ட்டு கே இன்ட்டு எஃப்ஒய். ஓகே, ஸோ சாரி, ஆல்ஃபா இன்ட்டு ஹெச் இன்ட்டு எஃப்டி. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு நமக்கு வந்து கே இருக்க இடத்துல என்ன இருக்குன்னா கே இருக்க இடத்துல பீட்டா ஹெச் இருக்குது. ஓகே, ஸோ அதனால் அதை சப்ஸ்டியூட் பண்ணோன்னா பீட்டா ஹெச் இன்ட்டு எஃப்ஒய், பீட்டா ஹெச் இன்ட்டு எஃப் இன்ட்டு எஃப்ஒய். ஓகே, நான் இங்கே ஆல்ரெடி எஃப் இருக்குது. ஸோ பீட்டா ஹெச் இன்ட்டு எஃப் இன்ட்டு எஃப்ஒய் வரப்போது, அந்த எஃப்ஒய் வந்து அங்கேருந்து வருது ப்ளஸ் ஸோ அடுத்தது ஹெச் ஸ்கொயர் இன்ட்டு வரப்போது. ஸோ அது வந்து என்ன ஆகுதுன்னா 1/2 ஃபேக்டோரியல் இன்ட்டு 1/2 இன்ட்டு, ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணால் ஹெச் ஸ்கொயர் வருது. ஹெச் ஸ்கொயர் இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன், ஸோ இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன் நான் ஆல்ஃபா ஹெச் ப்ளஸ் பீட்டா ஹெச் எஃப். ஓகே, ஆல்ஃபா ஹெச் இன்ட்டு, ஸோ இந்த சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ ஆல்ஃபா ஹெச் இருக்க இடத்துல ஆல்ஃபா ஹெச் இருக்குது. ஸோ ஆல்ஃபா ஹெச் இன்ட்டு டோ பை டோ டி ப்ளஸ் பீட்டா ஹெச் இன்ட்டு எஃப் இன்ட்டு டோ பை டோ ஒய் ஹோல் ஸ்கொயர் ஆஃப் எஃப். ஓகே, எஃப் ஆஃப் கை கமா சை. ஓகே, இது எழுதிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இப்போ வந்து ஒய் ஆஃப் டி ப்ளஸ் ஹெச் வந்துட்டு நம்ம வந்து டெய்லர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் படி என்னன்றதை பார்க்கலாம். ஓகே, ஸோ இதை வந்து நான் சிம்பிளிஃபை பண்ணுறேன். இது என்ன ஆகுது அப்படின்னா இதை சிம்பிளிஃபை பண்ணால் ஒய் ஆஃப் டி ப்ளஸ் ஹெச் ஈக்குவல் டு ஒய் ஆஃப் டி ப்ளஸ், ஓகே, ஸோ இது வந்து ஒமேகா 1 இருக்குது. ஓகே, ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணனா, ஸோ இந்த இதை இதில் சப்ஸ்டியூட் பண்ண என்ன ஆகுதுன்னா இதில் ஒரு ஒமேகா 1 இருக்குது. ஓகே, இதில் ஒரு ஒமேகா 2 இருக்குது. ரெண்டும் சேர்ந்து எஃப் ஆஃப் டி, ஒய் இருக்குது. ஸோ இதை வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன்.
ஸோ இதில் வந்து ஒமேகா 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ இதை ஒமேகா 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா இங்கே ஒமேகா 2, இங்கே ஒமேகா 2, ஓகே, இங்கே ஒமேகா 2, இங்கே ஒமேகா 2, இங்கே ஒரு ஒமேகா 2 வரும். ஓகே, ஸோ அப்போ ஒமேகா 1 ப்ளஸ் ஒமேகா 2ன்றதுனால இது வந்து என்ன இருக்குது, ஒமேகா 2 இன்ட்டு எஃப்னு வருது, அந்த இது சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இது ரெண்டையும் சம் பண்ணேன்னா இது வந்து சப்ஸ்டியூட் பண்ணால் ஒமேகா 2 எஃப்ன்றது காமன் ஆகும். ஸோ அதை எடுத்தாச்சு. ப்ளஸ் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா அடுத்தது சப்ஸ்டியூட் பண்ணோம். அடுத்தது என்னது, ஒமேகா 2 இன்ட்டு எஃப் ஆஃப் டி ப்ளஸ் ஆல்ஃபா ஹெச் இருக்குது. ஸோ அதை இது பண்ணோம்னா ஆல்ஃபா இன்ட்டு ஒமேகா 2 இன்ட்டு ஆல்ஃபா இன்ட்டு ஒமேகா 2 இன்ட்டு ஓகே ஒமேகா 2 இன்ட்டு இதில் என்ன இருக்குன்னா நமக்கு வந்து இங்கே ஒரு கட்சி ஸ்கொயர் எஃப்டி வரப்போகுது. ஏன்னா இங்கே வந்து ஸ்கொயர் இருக்குது. ஸோ ஆல்ஃபா இன்ட்டு ஒமேகா ஸ்கொயர் இன்ட்டு ஆல்ஃபா இன்ட்டு ஒமேகா 2 இன்ட்டு கட்சி ஸ்கொயர் டி வரப்போகுது. அதே மாதிரி பீட்டா இன்ட்டு ஒமேகா 2 இன்ட்டு கட்சி ஸ்கொயர் இன்ட்டு எஃப்எஃப்ஒய் வரப்போகுது. ஓகே, ஸோ ஆல்ஃபா இன்ட்டு ஒமேகா 2 இன்ட்டு கட்சி ஸ்கொயர் எஃப்டி ஓகே ப்ளஸ் பீட்டா இன்ட்டு ஒமேகா 2 இன்ட்டு கட்சி ஸ்கொயர் இன்ட்டு எஃப்எஃப்ஒய் வரப்போகுது. ஓகே, இது எங்கேருந்து வருது, நம்ம வந்து என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறோம், சாரி ஒமேகா 2 இன்ட்டு ஒமேகா 2 இருக்குது. இது வந்து எஃப் ஆஃப் டி ப்ளஸ் ஆல்ஃபா ஹெச் போட்டிருக்கோம். ஓகே, ஸோ இதில் வந்து சாரி இங்கே ஒரு கட்சி வரும். ஓகே, ஸோ இந்த கட்சி இங்கே இருக்குது. ஸோ ஒமேகா 2 இன்ட்டு கட்சி இருக்குது. ஓகே, ஏன்னா இது வந்து அடுத்த டேர்ம். ஓகே, ஸோ அடுத்த டேர்மில் இந்த இது வரப்போகுது, ஒமேகா 2 இன்ட்டு கட்சின்னு வரப்போகுது. ஏன்னா இங்கே வந்து கட்சி 2, ஸோ K2 வந்து நான் ஒரு கட்சி மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இங்கே வந்து ஒரு கட்சி வரும். ஓகே, ஸோ அப்போ கட்சி வரும்போது இதில் என்ன ஆகும்னா ஒமேகா 2 1 மினிட் இட்ஸ் எ மிஸ்டேக். இங்கே ஒரு கட்சி வரும் ஆக்சுவலி. ஸோ இதுலேயும் வந்து கட்சி இருக்குது. ஓகே, ஸோ இங்கே அப்போ நான் கச்சாலே மல்டிப்ளை பண்ணோம். ஓகே, இதுலேயும் கச்சால மல்டிப்ளை பண்ணோம், எல்லாத்துலேயும் கச்சால மல்டிப்ளை பண்ணோம். அப்போ இது கட்சி இன்ட்டு ஒமேகா 2 வரும். ஸோ அப்போ இதில் கட்சி வந்து காமனாக இருக்கும். ஏன்னா இங்கே ஒமேகா 1 கட்சி இருக்குது. ஸோ ஒமேகா 1 இன்ட்டு கட்சி ப்ளஸ் ஒமேகா 2 இன்ட்டு கட்சி வரும். ஓகே, ஸோ இப்போ இதில் அதே மாதிரி இதை மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகுனா இதில் ஆல்ரெடி ஒரு கட்சி இருக்குது. ஸோ இது வந்து ஆல்ஃபா ஒமேகா 2 இன்ட்டு கட்சி ஸ்கொயர் வரும் எஃப்டி. அடுத்து இதில் அதே மாதிரி பீட்டா கட்சி ஸ்கொயர் இன்ட்டு ஒமேகா 2 இன்ட்டு எஃப் இன்ட்டு எஃப்ஒய் வரும். ஸோ இது வந்து நான் இப்போதைக்கு வந்து ட்ரங்கேட் பண்ணிடுறேன். இது வந்து என்ன ப்ளஸ் ஆர்டர் ஆஃப் கட்சி கீப். ஏன்னா இங்கே ஆல்ரெடி கட்சி ஸ்கொயர் வரும். ஸோ அதனால் வந்து ஆர்டர் ஆஃப் கட்சி கீப் நான் போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இது வந்து இது பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு இது. இப்போ வந்து நமக்கு டெய்லர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் படி இது என்ன ஆகும், ஒய் ஆஃப் டி ப்ளஸ் கட்சி வந்துட்டு என்னவாக இருக்கும், ஒய் ஆஃப் டி ப்ளஸ் கட்சி ஈக்குவல் டு ஒய் ஆஃப் டி ப்ளஸ் ஒய் டேஸ் ஆஃப் டி பை 1 ஃபேக்டோரியல் ப்ளஸ் ஒய் டபுள் டேஸ் ஆஃப் டி பை கட்சி இன்ட்டு ஒய் டபுள் டேஸ் ஆஃப் டி கட்சி ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல் ப்ளஸ் எக்ஸட்ரா வரப்போகுது. ஓகே, ஸோ இதில் இப்போ நான் கம்பேர் பண்ண போகிறேன். அதில் வந்து கம்பேர் பண்ணி நம்ம என்னன்றதை கண்டுபிடிக்கலாம். இது ரெண்டையும் நான் கம்பேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டும் சேம் தான். இதில் ஒய் ஆஃப் டி சேம் தான். ஸோ இதில் வந்து கட்சின் டூ ஸோ இதை திருப்பி இது பண்ணால் இது என்ன ஆகும், ஒய் ஆஃப் டி ப்ளஸ் கட்சின் டூ இது வந்து எஃப் ஆஃப் டி கமா ஒய் ஆஃப் டி. ஓகே, எஃப் ஆஃப் டி கமா ஒய். ஓகே, ப்ளஸ் இது வந்துட்டு ஒய் கட்சி ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு எஃப் டபுள் டேஸ் போட்டோம்னா அது வந்து என்ன இருக்கும், எஃப்டி ப்ளஸ் எஃப்ஒய் எஃப்னு வரும். ஓகே, ஸோ இது ரெண்டையும் இது பண்ணுறேன். இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணால் ஒய் ஆஃப் டி சேமாக இங்கே வந்து ஒமேகா 1 ப்ளஸ் ஒமேகா 2ஓட கோஎஃபிஷியன்ட் கம்பேர் பண்ணிங்கன்னா சாரி கட்சி இன்ட்டு எஃப் ஆஃப் டி கமா ஒய். ஸோ இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்கள், கட்சி இன்ட்டு எஃப் ஆஃப் டி கமா ஒய். ஸோ இந்த ரெண்டு டேர்ம் இதை கம்பேர் பண்ணிங்கன்னா என்ன ஆகுனா ஒமேகா 1 ப்ளஸ் ஒமேகா 2 வந்துட்டு 1. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு கட்சி ஸ்கொயர் எஃப் ஆஃப் டி கமா எஃப் ஆஃப் ஒய் அந்த இதை கம்பேர் பண்ணிங்கன்னா ஸோ இது வந்து கட்சி ஸ்கொயர் எஃப் ஆஃப் டி ப்ளஸ் எஃப் ஆஃப் ஒய் கம்பேர் பண்ணிங்கன்னா வரப்போதுன்னா ஆல்ஃபா ஒமேகா 2 வந்துட்டு 1. ஸோ கட்சி ஸ்கொயர் எஃப் ஆஃப் டி கம்பேர் பண்ணிங்கன்னா கட்சி ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல் ஒமேகா டி கம்பேர் பண்ணால் ஆல்ஃபா ஒமேகா 2 வந்து என்ன வரப்போதுன்னா ஆல்ஃபா ஒமேகா 2 ஈக்குவல் டு 1/2. ஓகே, அதே மாதிரி பீட்டா ஒமேகா கட்சி ஸ்கொயர் எஃப் இன்ட்டு எஃப் ஒய் கம்பேர் பண்ணிங்கன்னா இந்த இதில் வரும்போது இது ரெண்டும் 1/2 மட்டும் வரப்போகுது. ஸோ அதனால பீட்டா ஒமேகா 2வும் 1/2. ஓகே, ஸோ இது ரெண்டு இருக்குது. ஸோ இதில் வந்து மொத்தம் எத்தனை அன்னோன் இருக்குன்னா ஒமேகா 1 தெரியாது, ஒமேகா 2 தெரியாது, ஆல்ஃபாவும் தெரியாது, பீட்டாவும் தெரியாது. ஸோ 4மே அன்னோன். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஏதோ ஒரு ஆல்ஃபா வந்து ரேண்டமாக சூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஆல்ஃபா வந்து 1ன்னு சூஸ் பண்ணிக்கிறேன். ஆல்ஃபா வந்து 1ன்னு சூஸ் பண்ணால் அப்போ என்ன ஆகுனா ஒமேகா 2 வந்துட்டு 1/2ன்னு வந்துடும். ஓகே, ஒமேகா 2 1/2னா ஒமேகா 1 வந்து 1/2. ஓகே, ஒமேகா 2 1/2ன்றனால பீட்டா வந்து என்ன ஆயிரும், பீட்டா வந்துட்டு 1/2 ஆயிரும். சாரி, பீட்டா வந்துட்டு 1 ஆயிரும். ஓகே, ஆல்ஃபா வந்து 1 ஆயிரும், பீட்டாவும் 1 ஆயிரும். ஆல்ஃபா ஈக்குவல் டு 1னா பீட்டா ஈக்குவல் டு 1. ஸோ அப்போ இது என்ன ஆகுதுன்னா நம்மளோட ப்ராப்ளம் என்ன ஆகுதுன்னா ஒய் ஆஃப் டி ப்ளஸ் கச் ஈக்குவல் டு ஒய் ஆஃப் டி ப்ளஸ் கச் பை 2. ஓகே, ஸோ இந்த சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஓகே, கச் பை ஒமேகா 1 ப்ளஸ் ஒமேகா 2 வந்துட்டு அப்படியே இருக்கும். ஓகே, கச் பை 2. ஓகே, ஸோ ஒமேகா 1 ப்ளஸ் ஒமேகா 2 வந்துட்டு ஒமேகா 1 ப்ளஸ் ஒமேகா 2 வந்துட்டு இது பண்ணுறேன். அது வந்து கச் பை 2 இன்ட்டு எஃப் ஆஃப் டி கமா ஒய்யாக இருப்பது. ஓகே, இது வந்துட்டு சரி இது வந்து கச் இன்ட்டு எஃப் ஆஃப் டி கமா ஒய்யாக இருப்பது.
ஏன்னா ஒமேகா 1 ப்ளஸ் ஒமேகா 2 வந்துட்டு 1. ஓகே, ஸோ அதனால் அது இதாயிரும். ஸோ இதில் பார்த்துக்கோங்க ஒமேகா 1 ப்ளஸ் ஒமேகா 2 இன்ட்டு கட்சி வரப்போது. ஸோ கட்சி இன்ட்டு எஃப் ஆஃப் டி கமா ஒய் ப்ளஸ் இதை என்ன ஆகுது இதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா வந்து 1, ஒமேகா 2 வந்துட்டு 1/2. ஸோ கட்சி ஸ்கொயர் பை 2 இன்ட்டு எஃப்ஒய் எஃப்டி. ஓகே, ப்ளஸ் பீட்டா வந்துட்டு ஒமேகா பீட்டா வந்துட்டு 1. ஸோ ஒமேகா 2 திருப்ப 1/2. ஸோ கட்சி ஸ்கொயர் பை 2 இன்ட்டு எஃப்ஒய். ஓகே, அல்லது இது எப்படி எழுதலாம் அப்படின்னா நம்மளோட ஒரிஜினல் ப்ராப்ளத்துக்கு போவோம். ஓகே, நம்ம என்ன எழுதியிருந்தோம்னா இந்த மாதிரி எழுதியிருந்தோம். ஸோ அதை திருப்ப எழுதுறேன் நான். என்ன எழுதியிருந்தோம் நம்ம இது வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் நம்ம இந்த மெத்தடில் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆகும், நமக்கு ஒய் வந்துட்டு ஒய் ஆஃப் டி ப்ளஸ் ஹெச் வந்துட்டு ஒய் ஆஃப் டி ப்ளஸ் ஒமேகா 1 வந்து என்னது 1/2. ஸோ k1/2 ப்ளஸ் ஒமேகா 2 1/2. ஸோ k2/2. ஓகே, k1ன்றது என்னன்னு நமக்கு தெரியும். ஓகே, ஸோ இது வந்து எப்படி இல்லை ஒய் ஆஃப் டி ஈக்குவல் டு k1ன்றது நமக்கு என்னன்னு தெரியும். k1ன்றது எஃப் ஹெச் இன்ட்டு h/2 இன்ட்டு எஃப் ஆஃப் டி கமா ஒய். ஓகே, k2 என்னன்றது தெரியும். k2ன்றது h/2 இன்ட்டு எஃப் ஆஃப் டி ப்ளஸ் ஹெச் கமா ஒய் ஆஃப் டி ப்ளஸ் ஒய் ப்ளஸ் டி ப்ளஸ் ஆல்ஃபா ஹெச். ஆல்ஃபா வந்து 1, பீட்டா 1. ஓகே, ஒய் ப்ளஸ் k1. ஓகே, அல்லது ஒய் ப்ளஸ் k1ன்றதை எப்படி எழுதிக்கலாம், ஒய் ப்ளஸ் k1ன்றது எனக்கு ஆல்ரெடி தெரியும். ஒய் ப்ளஸ் பீட்டா இன்ட்டு k1. ஸோ அதனால் k1 வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஹெச் இன்ட்டு எஃப் ஆஃப் டி கமா ஒய். ஸோ இதுக்கு பேர் என்ன அப்படின்னா இந்த மெத்தடுக்கு பேர் வந்துட்டு ரங்கேகுட்டா மெத்தட் ஆஃப் செகண்ட் ஆர்டர். அல்லது இது எப்படி எழுதிக்கலாம்னா ஸோ k1 ஈக்குவல் டு ஹெச் இன்ட்டு எஃப் ஆஃப் டி கமா ஒய், k2 இஸ் ஈக்குவல் டு ஹெச் இன்ட்டு k2 இஸ் ஈக்குவல் டு ஹெச் இன்ட்டு 1 மினிட் ஹெச் இன்ட்டு எஃப் ஆஃப் டி ப்ளஸ் ஹெச் கமா ஒய் ப்ளஸ் k1 போட்டுட்டு ஒய் ஆஃப் டி ப்ளஸ் ஹெச் ஈக்குவல் டு ஒய் ஆஃப் டி ப்ளஸ் k1/2 எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு பேர் வந்து ரங்கேகுட்டா மெத்தட் ஆஃப் ஆர்டர் 2ன்னு பேர். ஓகே, ஸோ அதாவது இருக்கேன். ஓகே, 1/2 இன்ட்டு k1 ப்ளஸ் k2. ஓகே, ஹெச்ன்றது என்ன, h2 k2ன்றது என்னன்றது எழுதிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும், இந்த ஆல்ஃபா 1 வந்துட்டு ஆர்பிட்ரரியாக சூஸ் பண்ணோம். ஓகே, இப்போ வந்து ஆல்ஃபா வந்து எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களோட ஆல்ஃபா ஈக்குவல் டு பீட்டான்னு சூஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா, இந்த ப்ராப்ளத்தில் ஆல்ஃபா ஈக்குவல் டு பீட்டா சூஸ் பண்ணால் என்ன ஆகும்னா, ஸோ ஆல்ஃபா ஈக்குவல் டு பீட்டா சூஸ் பண்ணும்போது இது என்ன ஆகும் பாருங்கள். ஸோ ஆல்ஃபா ஈக்குவல் டு பீட்டானா, ஓகே, ஆல்ஃபா ஈக்குவல் டு பீட்டானா ஒமேகா 2 வந்துட்டு 1/2 ஆல்ஃபான்னு வரும். ஓகே, ஸோ இதில் வந்து ஒமேகா 2 ஈக்குவல் டு 1/2 ஆல்ஃபான்னு ஒமேகா 2 வந்துட்டு 1/2 ஆல்ஃபான்னு வரும். அல்லது ஒமேகா 2 ஈக்குவல் டு 1/2 பீட்டான்னு வரப்போகுது. ஸோ ரெண்டுமே சேம் தான். ஆல்ஃபா ஈக்குவல் டு பீட்டானால 1/2 பீட்டாலும் சரி 1/2 ஆல்ஃபானாலும் சரி ரெண்டும் சேம் தான். ஓகே, 1/2 ஆல்ஃபான்னு வரப்போகுது. அப்போ ஒமேகா 1 என்ன ஆகுது, ஒமேகா 1 வந்துட்டு 1 - 1/2 ஆல்ஃபான்னு வரும். ஓகே, ஒமேகா 1 வந்துட்டு 1 - 2 ஆல்ஃபா. ஸோ ஒமேகா 2 வந்து 1/2 ஆல்ஃபான்னு வரும். ஸோ அந்த மாதிரி கேஸில் திருப்பி வந்து அந்த ஒமேகா 1 ஒமேகா 2 சப்ஸ்டியூட் பண்ணி இங்கே இது பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மெத்தட் வந்து ரங்கேகுட்டா மெத்தட் ஆஃப் ஆர்டர் 2ன்னு பேர். ஸோ இதில் வந்துட்டு அந்த ரங்கேகுட்டா மெத்தட் ஆஃப் ஆர்டர் 2க்கு வந்துட்டு எரர் என்ன வரப்போகுது அப்படின்னா, ஓகே, ஸோ எரர் டேர்ம் வந்து என்ன வரப்போகுதுன்னா இந்த மாதிரி h3/4 2/3 - ஆல்ஃபா τ/t ப்ளஸ் f இன்ட்டு டோ ஸ்கொயர் பை டோ ஒய் ஹோல் ஸ்கொயர் எஃப். ஓகே, எக்ஸட்ரா இருப்பது. ஸோ இதோட எரர் வந்துட்டு ஆர்டர் ஆஃப் h³ இருப்பது. ஓகே, ஸோ சம் டேர்ம் இன்ட்டு திங்ஸ். ஸோ ஆர்டர் ஆஃப் h³ வந்து அதுக்குரிய எரர் ஆகும். ஸோ இப்போ ரங்கேகுட்டா மெத்தட் ஆஃப் ஆர்டர் 3 பண்ணோம்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ இதில் வந்து என்ன பண்ணால் அடுத்த டேர்ம் வரைக்கும் ட்ரங்கேட் பண்ணோம். ஸோ அந்த டைமில் வந்துட்டு இதோட மெத்தட் வந்து 3யோட ஃபார்முலா மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம் போட போகிறோம். ஓகே, ரங்கேகுட்டா மெத்தட் ஆஃப் ஆர்டர் 3ல என்ன வரப்போகுதுன்னா ஒய் ஆஃப் டி ப்ளஸ் ஹெச் ஈக்குவல் டு ஒய் ஆஃப் டி ப்ளஸ் 1/9 இன்ட்டு 2k1 ப்ளஸ் 3k2 ப்ளஸ் 4k3. ஸோ இந்த இது வரப்போகுது. ஓகே, இதில் k1ன்றது அதே தான். k1ன்றது h இன்ட்டு எஃப் டி கமா ஒய். ஓகே, k2ன்றது h இன்ட்டு அதே தான். ஏற்கனவே இதில் வந்து கொஞ்சம் சின்ன சேஞ்சஸ் இருக்கும். எஃப் ஆஃப் டி ப்ளஸ் h/2. ஓகே, கமா ஒய் ப்ளஸ் k1/2. ஓகே, k3ன்றது h இன்ட்டு எஃப் ஆஃப் t ப்ளஸ் 3h/4 ப்ளஸ் ஒய் ப்ளஸ்
3 k2 3/4 k2. ஓகே, ஸோ இது வந்து k1 k2 k3. இதுக்கு பேர் வந்து ரங்கேகோட்டா மெத்தட் ஆஃப் ஆர்டர் 3ன்னு பேர். அதேமாதிரி ரங்கேகோட்டா மெத்தட் ஆஃப் ஆர்டர் 4 என்னன்னு எழுதிடுறேன். ஸோ ரங்கேகோட்டா மெத்தட் ஆஃப் ஆர்டர் 4 என்ன அப்படின்னா y of t plus h equal to அதே தான் y of t plus ஓகே இங்கே திருப்ப ஆஃப் 1/6 into k1 plus 2k2 plus 2k3 plus k4. ஓகே, ஸோ இதுக்கு பேர் வந்துட்டு ரங்கேகோட்டா மெத்தட் ஆஃப் ஆர்டர் 4. ஸோ இதில் வந்து k1 வந்துட்டு h into f of t, y. ஓகே, k2 வந்துட்டு h into f of t, h/2 t plus h/2 y plus k1/2. ஓகே, k3ன்றது h into f of t plus h/2 plus y plus k2/2. ஓகே, next k4 is h into f of t plus h, y plus k3. ஓகே, ஸோ இது ரெண்டுக்கும் உள்ள டெரிவேஷன்ஸ் வந்து ரொம்ப லென்த்தியாக இருக்கும். அது வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஹென்ரிசி புக்கில் பார்த்தீங்கன்னா வந்து அதில் வந்துட்டு அதோட டெரிவேஷன்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து RK3. ஓகே, இது RK4, இது வந்து RK2. ஓகே, ஸோ இது மூணும் வந்துட்டு ரங்கேகோட்டா மெத்தடில் வந்து ஆர்டர் 3 ஆர்டர் 4 அந்த ஃபார்முலாஸ் கூடியது. ஓகே, ஸோ இன்னும் அந்த நம்ம ஏற்கனவே சால்வ் பண்ண ப்ராப்ளம் 1 - t² + y ஆய்லர்ஸ் மெத்தடில் சால்வ் பண்ணோம். அது வந்து ரங்கேகோட்டா மெத்தட் 2, 3, 4லேருந்து எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத வந்துட்டு நம்ம ப்ரோக்ராம் எழுதி அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஸோ RK2, RK3, RK4 மெத்தட் இதே மாதிரி நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு ஒரிஜினல் சொல்யூஷன் நமக்கு தெரியும். ஸோ அதனால் அதோட கம்பேர் பண்ணி என்னன்றதை நம்ம அடுத்த வகுப்பில் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் கிராஃப் நான் கொடுத்துருக்கேன். RK2, RK3, RK4 எக்ஸாக்ட் சொல்யூஷன் எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் கோயின்சிட் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு இதை வந்து ஃபர்தராக எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். ஓகே, அதுக்கு பேர் வந்து மல்டி ஸ்டெப் மெத்தட்னு பேர். இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா அல்லது ஆய்லர் மெத்தட் பார்த்தீங்கன்னா என்ன தெரியும்னா yi + 1 = yi plus h into f of ti, yiன்னு போட்டோம். ஓகே, இதில் வந்துட்டு ரைட் ஹேண்ட் சைடில் எல்லாமே எனக்கு தெரியும். இதுவும் தெரியும். ஓகே, yi தெரியும். ஸோ எனக்கு வந்து கொடுத்துருக்க ப்ராப்ளம்னா இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. அந்த இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம் ஃபஸ்ட்டு இது எனக்கு தெரியும். ஸோ அதனால் வந்து நான் இது பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட் இதில் என்ன பண்ண போகிறோம்னா மல்டி ஸ்டெப் மெத்தடில் என்ன பண்ண போகிறோம்னா சப்போஸ் நீங்கள் வந்து ஆக்சுவலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா yi + 1 இப்போ f of ti, yi இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து yi + 1 வந்து திருப்பி எப்படி எழுதிக்கிறேன்னா yi. ஸோ yi வந்து இதில் எழுதுனா என்ன ஆகும்? yi = yi - 1 plus h into f of ti - 1, yi - 1 ஆகும். ஓகே, அதே மாதிரி yi - 2 i - இருந்தால் அது வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் yi - 2. ஸோ இப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ண என்ன ஆகும்? yi + 1 = yi - 1 plus h into f of ti - 1 yi - 1 plus h into f of ti, yi. ஓகே, திருப்பி அதை சப்ஸ்டிட் பண்ணால் அடுத்து yi - 2 வரப்போகுது. ஸோ இப்போ கொஸ்டின் என்ன அப்படின்னா சப்போஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு சில இன்ஃபர்மேஷன் தெரியும். என்ன தெரியும்னா உங்களுக்கு yi தெரியும். ஓகே, yi - 1ஓட வேல்யூ தெரியும், yi - 2ஓட வேல்யூ தெரியும், எக்ஸட்ரா சம் yi - mஓட வேல்யூ தெரியும். ஓகே, அப்படி தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து இந்த yi + 1 என்ன பண்ணலான்னா yi + 1 வந்துட்டு சம் ஃபங்க்ஷன் ஆஃப் ஓகே yi - 1 எக்ஸட்ரா yi - mன்னு எழுதலாம். ஓகே, அதுதான் நீங்கள் பண்ணியிருக்கோம். ஏன்னா இது இது எல்லாமே வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சம் இதாக இருக்குது. yi - 1 yi அந்த இதில் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா அது எல்லாத்தையும் நான் சப்ஸ்டிட் பண்ண என்ன ஆகுதுன்னா எனக்கு வந்து yi + வந்துட்டு சம் ஃபங்க்ஷன் ஆஃப் yi - 1 yi - 2 அந்த மாதிரி வரப்போகுது. ஸோ இப்போ வந்துட்டு yi + வந்து சம் ஃபங்க்ஷன் ஆஃப் yi - 1 yi m வரைக்கும் எழுதலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி என்ன பண்ணலாம்னா சப்போஸ் வந்துட்டு நம்ம வந்து ஆய்லர்ஸ் இதில் பார்த்தோம்னா அது yi + 1 எடுத்து அதாவது ஃபார்வர்ட் ஆய்லரில் இது பார்த்தோம். பேக்வர்ட் ஆய்லர் பார்க்கும்போது yi + 1 ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா சில இதை வந்துட்டு அதுக்கு அடுத்து வரதை எடுத்துக்கலாம், சில இதை வந்துட்டு அதுக்கு முன்னாடி உள்ளதை எடுத்துக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போறேன்னா எம் ஸ்டெப் மெத்தடில் என்ன பண்ண போறேன்னா ஸோ இப்போ எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் தெரியும்னா அதை யூஸ் பண்ணி நான் வந்துட்டு என்ன பண்ணலாம் ஒரு ஃபார்முலா கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஐவிபியில் வந்து இந்த மல்டி ஸ்டெப் மெத்தட் வந்து என்ன பண்ணலாம்னா இந்த இதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னா அதை யூஸ் பண்ணி நான் சில ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஸோ அதை தான் இதில் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ என்ன பண்ண போகிறேன்னா ஸோ சப்போஸ் எனக்கு yi1 m - 1 m எக்ஸட்ரா n - 1 வரைக்கும் எனக்கு ஏதோ தெரியுது. ஓகே, ஸோ ti + 1 நான் கண்டுபிடிக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணேன்னா yi + 1 அதாவது y of ti + 1 எப்படி கண்டுபிடிக்கலாம்னா y of ti + 1 = ஓகே
sum formula, okay, summation j equal to 0 to m minus 1. ஏன்னா இது எல்லாமே எனக்கு இன்ஃபர்மேஷன் எல்லாமே எனக்கு தெரியும். ஓகே, ஸோ சம் m minus 1 வரைக்கும் i minus 1 எக்ஸட்ரா i minus m போட்டிருக்கேன். ஸோ சம் m இது எனக்கு தெரியும். j equal to ஸோ m minus 1 பாயிண்ட்ஸ் வரைக்கும் எனக்கு தெரியும். 0லேருந்து m minus 1 வரைக்கும் உள்ள பாயிண்ட்ஸ்குள்ளே எனக்கு ஆன்சர் தெரியும். ஸோ அப்போ இது எப்படி எழுதுனா சம் aj into y aj into y, okay, so ti minus, okay, ti minus m, ti minus, okay, ti minus m minus j minus 1. Okay, ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எனக்கு தெரியும். ஓகே, ஸோ 0லேருந்து m minus 1 வரைக்கும் உள்ள எல்லாத்துக்கும் எனக்கு தெரியும்னா அப்போ இதை நான் கண்டுபிடிக்கலாம். aj into y of ti minus mj minus m minus j. ஸோ அதே மாதிரி இங்கே கட்சி இன் டர்ம்ஸ் ஆஃப் கட்சி இருக்குதா, ஸோ அதனால் கட்சி இன்ட்டு, ஸோ அதோட கோஎஃபிஷியன்ட்ஸ் என்னன்னு எனக்கு தெரியாது. ஸோ ப்ளஸ் கட்சி இன்ட்டு சம்மேஷன். ஓகே, ஸோ இதே மாதிரி தான். ஓகே, ஸோ அதே மாதிரி என்ன பண்ணுறேன், j equal to 0 to m minus 1. ஏன்னா திருப்பி இதே தானே வரும். ஸோ yi ப்ளஸ் 1க்கு இதுக்குள்ள வேல்யூஸ் எல்லாமே வரும்ல. ஸோ m minus 1 பாயிண்ட்ஸ் வரைக்கும் எனக்கு தெரியும்னா ஸோ இதே மாதிரி என்ன பண்ணால் சம் pj இன்ட்டு, ஓகே, f of t சேம் பாயிண்ட் ti minus m minus j minus 1, ஓகே, கமா y of சேம் திங் ti minus m minus j minus 1. ஓகே, ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து y0 y1 எக்ஸட்ரா ym வரைக்கும் தெரியும். ஓகே, நீங்கள் வந்து ym வரைக்கும் ym minus 1 வரைக்கும் உங்களுக்கு உள்ள ஒரு ஆன்சர்ஸ் தெரியும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா இது வந்து சம்மேஷன் இன்ட்டு இதோட காம்பினேஷன் y0 y1 y2 ym minus 1 காம்பினேஷன்ஸ்னால் எழுதிக்கலாம். ஸோ அதான் இதில் பண்ணுறோம். ஓகே, y of ti minus m minus j minus 1 அதான் பண்ணுறோம். j equal to 0 போடும்போது என்ன ஆகுது, இது வந்துட்டு j equal to 0 போடும்போது i minus m minus 1ன்னு வரப்போகுது. அதே மாதிரி j equal to 1 போடும்போது வந்து i minus mன்னு வரும். ஸோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே எடுக்கிறேன். ஓகே, ஸோ i minus m i minus, ஸோ இதில் வந்து yi minus 1 i minus 2 எக்ஸட்ரா அது வரைக்கும் நான் வந்து கொண்டு போய்கிட்டே இருக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் இதில் பண்ண போகிறோம். ஓகே, j வந்துட்டு அது ரன்னாக இது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். i minus m i minus m minus 1 எக்ஸட்ரா இது வரும். ஸோ இத்தனை பாயிண்ட்ஸ் வந்துட்டு எனக்கு தெரியும். ஸோ அதை இது பண்ணலாம். ப்ளஸ் நான் வந்து இதோட எதை இது பண்ண போகிறேன்னா என்னோட பேக்வேர்ட் ஆயிலரை கம்பேர் பண்ண போகிறேன். பேக்வேர்ட் ஆயிலர் கம்பைன் பண்ண போகிறேன். பேக்வேர்ட் ஆயிலரில் என்ன பண்ணுவேன், பேக்வேர்ட் ஆயிலரில் வந்துட்டு அந்த கரண்ட் பாயிண்ட்டே வந்து நான் இன்க்ளூட் பண்ணுவேன். ஸோ அதனால் அதையும் எடுத்துக்கிறேன். ஸோ அதை என்ன வர போதுன்னா ப்ளஸ் கட்சி இன்ட்டு bm இன்ட்டு f ஆஃப் ti ப்ளஸ் 1 கமா yi ப்ளஸ் 1. ஓகே, ஸோ இப்போ இதில் வந்துட்டு bm வந்து 0 ஆச்சுன்னா என்ன ஆகுனா, bm ஈக்குவல் டு 0னா இது வந்துட்டு எக்ஸ்பிளிசிட் மெத்தட் ஆயிரும். ஓகே, ஏன்னா ரைட் ஹேண்ட் சைடில் எல்லாமே வந்து உங்களுக்கு நோன், ரைட் ஹேண்ட் சைடில் எல்லாமே நோன், இது வந்து எக்ஸ்பிளிசிட் மெத்தட் ஆயிரும். சப்போஸ் bm வந்து நாட் ஈக்குவல் டு 0னா என்ன அர்த்தம்னா இது வந்து இம்ப்ளிசிட் மெத்தட் ஆகும். ஸோ இதுக்கு பேர் வந்து மல்டி ஸ்டெப் மெத்தடு. ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணோம், ஆயிலர்ஸ் மெத்தடில் ஒரே ஒரு பாயிண்ட் தெரியும், அதை பேஸ் பண்ணி இது பண்ணோம். ரங்கேகோட்டா மெத்தட்லையும் அதே தான் இது பண்ணிட்டு இருந்தோம். ஓகே, ஸோ இதில் வந்து எனக்கு வந்து முன்னாடி உள்ள பாயிண்ட்ஸ் எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னா அதை பேஸ் பண்ணி எப்படி இது பண்ணுறது அப்படின்றது தான். ஸோ y of t0, ஸோ அதை தான் இதில் கொடுத்துருக்கேன். y of 0 y of 1 எக்ஸட்ரா y m minus 1 வரைக்கும் எனக்கு வந்து தெரியும். அது தெரிஞ்சிச்சுன்னா அதை பேஸ் பண்ணி நான் என்ன பண்ணலாம், இந்த இது பண்ணலாம். ஸோ இதில் a0 என்ன b0 என்ன, ஓகே, a1 என்ன b1 என்ன a2 என்ன b2 என்ன எல்லாமே வந்து நான் ஸ்பெசிஃபை பண்ணும். ஸோ எல்லாமே ஸ்பெசிஃபை பண்ணனா எனக்கு என்ன கிடச்சோன்னா எனக்கு வந்துட்டு ஒரு மல்டி ஸ்டெப் மெத்தட் கிடைக்குது. ஸோ அதுதான் அடுத்து பார்க்க போகிறோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து இப்படி எழுதிக்கலாம், y of ti plus 1 equal to a minus 1. ஓகே, ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதுறோன்னா, ஓகே, இது சிம்பிளிஃபை பண்ணி எழுதுறோன்னா y of ti plus 1 அல்லது yi plus 1 வந்து எப்படி எழுதுறோன்னா yi plus 1 equal to a m minus 1. ஸோ ஃபஸ்ட் இது, ஓகே, a m minus 1. ஸோ நான் ரிவர்ஸில் வரேன், a m minus 1 into yi plus a m minus 2 into yi plus 1, yi minus 1, sorry, a m minus 2 into yi minus 1, okay, plus a m minus 3 into yi minus 2, etc., okay, etc., a0 into plus a0 into, so a0 போடும்போது yi minus m minus 1, okay, yi plus 1 minus m, okay, plus h into, அடுத்து என்ன பண்ண h into b m minus 1, திருப்பி ரிவர்ஸில் தான் போடுறேன். இது வந்து f of so f of ti, yi plus b m minus 2 into f of ti minus 1, yi minus 1, etc., plus b0 into f of ti plus 1 minus m, yi plus 1 minus m, plus bm h into bm into f of ti plus 1, yi plus 1. Okay,
ஸோ பிஎம் ஈக்குவல் டு ஜீரோனா என்ன ஆயிரும், இந்த இது வந்துட்டு பிஎம் ஈக்குவல் டு ஜீரோனா இது வந்து எக்ஸ்பிளிசிட் மெத்தட் ஆயிரும், அல்லது ஓப்பனாக வந்துடும். ஓகே, ஏன்னா எக்ஸ்பிளிசிட்லி இது வந்து ரைட் ஹேண்ட் சைடில் எல்லாமே நோனாக இருக்கும். சப்போஸ் பிஎம் நாட் ஈக்குவல் ஜீரோனா வந்து இம்ப்ளிசிட் மெத்தடாக இருக்கும். ஸோ ரெண்டு சைட்லேயும் வந்துட்டு OI+1 வந்து மல்டி ஸ்டெப் மெத்தடில் வந்து இது வந்து எப்படி வேறு மெத்தடில் இது பண்ணலாம் அப்படின்றத நம்ம இது பண்ணலாம். ஓகே, ஸோ அடுத்த ஸ்டெப் வேறு வழியில் இதே தான் திருப்ப இன்டர்பிரேட் பண்ண போகிறோம். YTI+1 minus YTI இது வந்து எப்படி எழுதுனா இன்டெக்ரல் TI to TI+1 ஓகே y dash of t dt. ஓகே, ஒன்றுமே இல்லை, டெரிவேட்டிவ் டெஃபினிஷன் அல்லது இன்டெகிரேஷன் டெஃபினிஷன் தான். ஸோ TI to TI+1 ஓகே, TI to TI+1 y dash of dt னா y of TI+1 இதுதான் இருப்பது. ஸோ இது எப்படி எழுதுனா TI to TI+1 TI+1 y dash of t ன்றது f of t, y of t dt. ஓகேவா? ஸோ இப்போ y of TI+1 வந்து எப்படி எழுதிக்கலாம், ஸோ y of TI+1 equal to y of TI plus integral TI to TI+1 f of t எழுதலாம். சப்போஸ் f வந்து கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா ஓகே, இன்டர்பிளேட்டிங் பாலினாமியல் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து இதை வந்து P of t ஆல் ரீப்ளேஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ என்ன பண்ணலாம்னா இதை வந்து மாற்றி எழுதிக்கலாம் y of TI plus integral TI to TI+1 P of t dt எழுதிக்கலாம். அதாவது f வந்து கண்டினியூஸ். ஓகே, உங்களுக்கு வந்து P of t ன்ற ஒரு பாலினாமியல் என்ன தெரியும் அப்படின்னா ஏற்கனவே இது பண்ண மாதிரி நமக்கு வந்து T0 F0 T1 F1 T2 F2 எக்ஸட்ரா எக்ஸட்ரா சம் Tm-1 Fm-1 உங்களுக்கு தெரியும். ஓகே, அப்போ இது வந்து m டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த m டேட்டா பாயிண்ட்ஸ்க்கு என்ன பண்ணலாம்னா நான் ஒரு இன்டர்பிளேட்டிங் பாலினாமியல் கண்டுபிடிக்கலாம். ஸோ அந்த இன்டர்பிளேட்டிங் பாலினாமியல் கண்டுபிடிச்சு அதை ரீப்ளேஸ் பண்ணுறேன் f of t, y, t பதிலாக இந்த இன்டர்பிளேட்டிங் பாலினாமியல் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து நியூட்டன் பேக்வர்ட் டிஃபரன்ஸ் ஃபார்முலாவோ அல்லது லெக்ராஞ்ச் இன்டர்போலேஷன் ஃபார்முலாவோ யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், அந்த f of t, y, t வந்து இது மாதிரி P of t ஆல் ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து ஒரு மெத்தட் கிடைக்குது. ஸோ அதுக்கு பேர் வந்து அதை என்ன பண்ணலாம்னா நீங்கள் வந்து அதை வந்து ஆடம் பேக்ஸ்போர்த் மெத்தட், எக்ஸ்பிளிசிட் ஸ்டெப் மெத்தட் அல்லது பேக்வர்ட் டிஃபரன்ஷியல் பாலினாமியல் வந்து யூஸ் பண்ணி இது பண்ணலாம். ஸோ அது என்னன்றதை இது பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் வந்து மல்டி ஸ்டெப் மெத்தட் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, சப்போஸ் வந்துட்டு நீங்கள் பேக்வர்ட் டிஃபரன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா ஓகே, நியூட்டன்ஸ் பேக்வர்ட் டிஃபரன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா y of TI+1 வந்து y of TI plus h into f of TI, y of TI எக்ஸட்ரா எக்ஸட்ரா அந்த m ஸ்டெப் ஃபார்முலா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 5 ஸ்டெப் இதுக்கு யூஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி வந்து ஆன்சர் வந்து வரப்போகுது. ஓகே, ஸோ 5/12 into 12 ஸ்கொயர் 3/8 into L cube எக்ஸட்ரா எக்ஸட்ரா இந்த இது ஆன்சர் வரப்போகுது. இது வந்து ஒரு இது. ஸோ ஆடம் பேக்ஸ்போர்த் மெத்தட் என்ன பண்ண போகிறோம்னா இதில் வந்துட்டு இது வந்து எக்ஸ்பிளிசிட் மெத்தடு. ஓகே, ஸோ இதில் எக்ஸ்பிளிசிட் மெத்தட். ஸோ மல்டி ஸ்டெப் மெத்தட் வந்து ரெண்டு இது இருக்குது. ஒன்று வந்து ஆடம் பேக்ஸ்போர்த் மெத்தட், இன்னொன்று வந்து ஆடம்ஸ் மோல்டன் மெத்தட். ஓகே, ஸோ ரெண்டு இது பார்க்க போகிறோம். ஸோ ஆடம் பேக்ஸ்போர்த் மெத்தட்ன்றது ஒரு எக்ஸ்பிளிசிட் மெத்தட். இதில் என்ன பண்ண போகிறோம்னா y0 y1 எக்ஸட்ரா ym- வந்து எக்ஸ்பிளிசிட்டாக உங்களுக்கு வந்து டிஃபைன் பண்ணியிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். ஓகே, எக்ஸ்பிளிசிட்லி வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கணும். அது போக வந்துட்டு bm-1 என்ன, ஓகே, bm-1 bm-2 எக்ஸட்ரா b0 வந்து என்னன்றது தெரிஞ்சிருக்கணும். ஓகே, b0 வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். am-1 என்ன எடுத்துக்கிறேன்னா am-1 வந்துட்டு 1ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, am-1 வந்து 1, அப்புறம் வந்து a0 எக்ஸட்ரா am-2 வந்துட்டு இதெல்லாமே 0ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, bm வந்து 0, ஏன்னா அது வந்து எக்ஸ்பிளிசிட் மெத்தட்னு சொல்லிட்டேன், அதனால் bm-ம் 0. ஸோ இதை ஸ்பெசிஃபை பண்ணோம்னா வந்து ஆடம் பேக்ஸ்போர்த் மெத்தட்னு பேர். ஸோ ஆடம் பேக்ஸ்போர்த் 2 ஸ்டெப் மல்டி ஸ்டெப் மெத்தடில் என்ன வரப்போகுது அப்படின்னா, ஸோ ஆடம் பேக்ஸ்போர்த் 2 ஸ்டெப் மல்டி ஸ்டெப் மெத்தடில் y of TI+1 equal to y of TI plus h into f of TI, yi plus del 1/2 into del of f of TI, yi. ஓகே, ஸோ இதுக்கு பேர் வந்து ஆடம் பேக்ஸ்போர்த் 2 ஸ்டெப் எக்ஸ்பிளிசிட் மெத்தட் பேர். ஸோ இதில் வந்து அந்த டெல்டாவோட டெஃபினிஷன் அப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரப்போகுதுன்னா உங்களோட ஆன்சர் வந்து y of TI+1 equal to h by, ஸோ இது வந்து டெஃபினிஷன் ஆஃப் ஆடம் பேக்ஸ்போர்த் அப்ளை பண்ணிங்கன்னா y of TI plus h into h/2 into f of TI, yi ஆக்சுவலி 3 டைம்ஸ் வரும். ஓகே, 3 டைம்ஸ் f of TI, yi minus f of TI-1, yi-1. ஓகே, ஸோ இதுக்கு பேர் என்னென்னா இதுக்கு பேர் வந்து ஆடம் பேக்ஸ்போர்த் 2 ஸ்டெப் எக்ஸ்பிளிசிட் மெத்தட் அப்படின்னு பேர். ஸோ இதோட எரர் வந்து என்ன வரப்போகுதுன்னா 5/12 into y triple dash of chi into h ஸ்கொயர் வரப்போது. chi belongs to TI-1, TI+1 இருக்குது. சிமிலர்லி இது வந்து 3 ஸ்டெப் போட்டிங்கன்னா என்ன வரப்போகுதுன்னா நீங்கள் வந்து
அடுத்த ரெண்டு இதை எடுக்கணும் 1/2 டெல்டா இன்ட்டு எஃப் ஆஃப் டிஐ கமா ஒய் ஆஃப் டிஐ 5/12 இன்ட்டு டெல் ஸ்கொயர் இன்ட்டு எஃப் ஆஃப் டிஐ கமா ஒய் எடுத்திங்கன்னா அதுக்குரிய ஆன்சர் வரப்போகுது. ஓகே, ஸோ அது வந்து 23 எஃப் ஆஃப் டிஐ கமா ஒய்ஐ மைனஸ் 16 இன்ட்டு எஃப் ஆஃப் டிஐ மைனஸ் 1 கமா ஒய்டிஐ மைனஸ் 1 எக்ஸெட்ரா வரும். ஸோ அதே மாதிரி 3 ஸ்டெப் வந்துட்டு அதோட எரர் வந்து 3/8 இன்ட்டு ஒய் பவர் 4 கையை கட்சி கியூப் வரப்போகுது. சிமிலர்லி 4 ஸ்டெப் போட்டிங்கன்னா அதுக்கு இந்த ஃபார்முலா இருப்பது. ஸோ இந்த 21 வந்துட்டு அதுக்குரிய ஃபார்முலா. ஓகே, ஸோ அதில் வந்து 55, 59, 37, 9 வந்து அதோட கோஎஃபிஷியன்ட்ஸ் வரப்போகுது. சிமிலர்லி 5 ஸ்டெப்க்கு வந்து இந்த ஃபார்முலா ஒரு பெரிய எக்ஸ்பிரஷன் இருக்குது. ஸோ இது வந்து 5 ஸ்டெப் உரிய ஃபார்முலா. ஸோ இதில் வந்து ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். ஆடம் பாஸ்போர்ட் மெத்தடில் 2, 3, 4 and 5 ஸ்டெப் எக்ஸ்பிளிசிட் மெத்தட் சால்வ் பண்ணி இந்த ப்ராப்ளம் எப்படின்றத சால்வ் பண்ணும். ஓகே, ஸோ இது ஜஸ்ட் ஃபார்முலா கொடுத்துருக்கோம், டெரிவேஷன்ஸ் எதுவும் கொடுக்கல. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணுறதுன்ற மட்டும் தான் இதோட டாஸ்க்கு. ஸோ அதை வந்து நம்ம வந்து அடுத்த கிளாஸ்ல வந்து எப்படி சால்வ் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து எரர் வந்துட்டு அந்த ப்ராப்ளத்துக்கு சால்வ் பண்ணியிருக்கேன். அதே ப்ராப்ளம் தான் 1 - t² + y ப்ராப்ளம் தான். ஸோ இதோட எக்ஸாக்ட் சொல்யூஷனும் ஆடம் பாஸ்போர்ட் 2, 3, 4 மெத்தட் எப்படி வந்து கரெக்டாக வருதுன்றதும் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ அதோட டேபிளும் நான் கொடுத்துருக்கேன். அடுத்த மெத்தட் பேர் வந்து ஆடம்ஸ் மோல்டன் மெத்தட்னு பேர். ஸோ ஆடம்ஸ் மோல்டன் மெத்தடில் என்ன பண்ண போகிறோம்னா இதே இதுதான். பட் வந்து என்ன எக்ஸ்ட்ரா குடிக்க போகிறோம்னா நமக்கு வந்து இது வந்து இம்ப்ளிசிட் மெத்தடு. இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு அந்த பிஎம் வந்துட்டு என்னவா இருக்காது, நாட் ஈக்குவல் டு 0 இருக்காது, நாட் ஈக்குவல் டு 0 இருக்கும். அதாவது நம்ம வந்துட்டு ti+1 வந்து சேரப்போகுது. ஓகே, ஸோ ti+1 சேரப்படுறதுனால அது வந்து எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு அந்த ti+1, எஃப் ஆஃப் ti+1 அடிஷனல் இன்டர்பிரேஷனோட வந்துட்டு அந்த கடைசி பாயிண்ட்டையும் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ அப்போ அது வந்து எக்ஸ்பிளிசிட் மெத்தடாக இருப்பது. ஸோ பிஎம்மும் உங்களுக்கு தெரியும், பிஎம் வந்து ஈக்குவல் டு 0 கிடையாது, இல்லை பிஎம்மும் தெரிஞ்சிருக்கணும், bm-1 bm-1. ஸோ இதில் வந்து என்னென்னா பிஎம் வந்து 0வாக இருந்துச்சு. நம்ம மோல்டன் மெத்தடில் இது வந்து நாட் ஈக்குவல் டு 0, பிஎம் நாட் ஈக்குவல் டு 0. மீது எல்லாமே சேம் தான். ஓகே, ஸோ இது எல்லாமே சேம் தான். இது ஸ்பெசிஃபை பண்ணோம் am-1 இது எல்லாமே ஸ்பெசிஃபை பண்ணோம். ஸோ இதில் எக்ஸ்ட்ராவாக பிஎம்மும் என்னன்றது சொல்லணும். am-1 0, மீதி எல்லாமே நான் 0 எடுத்துக்கிறேன். ஸோ am-1 மட்டும் 1, மீதி எல்லாமே 0ன்னு எடுத்துக்கிட்டேன்னா அது வந்து ஆடம்ஸ் மோல்டன் மெத்தடாக இருப்பது. ஸோ ஃபார்முலா அதே தான். ஓகே, ஸோ எக்ஸ்ட்ராவாக என்ன டேம் வரப்போகுதுன்னா நமக்கு வந்து எஃப் ஆஃப் ti+1, ஒய் ஆஃப் ti+1 டேம் வந்து எக்ஸ்ட்ராவாக இருப்பது. ஸோ அதுக்கு பேர் வந்து ஆடம்ஸ் மோல்டன் மெத்தட் பேர். ஸோ 23 ப்ராப்ளம் ஈக்குவேஷன் நம்பர் 23 கொடுத்துருக்கேன். அது வந்து ஆடம்ஸ் மோல்டன் மெத்தடோட 1 ஸ்டெப் இம்ப்ளிசிட் மெத்தட். ஸோ ஒய் ஆஃப் ti+1 ஈக்குவல் டு ஒய் ஆஃப் ti + h/2 எஃப் ஆஃப் ti+1 இது வரப்போகுது. இது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா இது வந்து நம்மளோட இந்த ஆடம்ஸ் மோல்டன் மெத்தட் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ட்ரெப்சாய்டல் ரூல் தான். ஓகே, இது வந்து ட்ரெப்சாய்டல் ரூலோட இன்டகிரேஷன் வந்து ட்ரெப்சாய்டல் ரூல் யூஸ் பண்ணிங்கன்னா இது பண்ணுவோம். நான் ஃபஸ்ட்டு இதில் சொல்லும்போது ட்ரெப்சாய்டல் ரூல் அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு மெத்தட் இருப்போம்னு சொன்னேன். அது வந்து ஆடம்ஸ் மோல்டன் 1 ஸ்டெப் மெத்தட். ஸோ 2 ஸ்டெப் மெத்தடுக்கு அதே மாதிரி 5, 8 and -1 வந்து கோஎஃபிஷியன்ட்டாக இருப்பது. h/12 வந்துட்டு முன்னாடி வந்து வரப்போகுது. ஸோ அது வந்து இது குறித்து. ஸோ fi+1 fi -fi-1 சந்தித்து வரப்போகுது. அதே மாதிரி 3 ஸ்டெப் மெத்தடுக்கு வந்துட்டு கோஎஃபிஷியன்ட்ஸ் 9, 19, -5 and 1 வரப்போகுது. ஸோ i+1 i and i-1 i-2 குறிய கோஎஃபிஷியன்ட்ஸ். ஸோ அதோட எரர் வந்து -19/720 வருது. ஸோ அதே மாதிரி ஆடம்ஸ் மோல்டன் 4 ஸ்டெப் இம்ப்ளிசிட் மெத்தடில் sketch/720 வந்துட்டு இதாக இருப்பது. ஓகே, ஃப்ராக்ஷனில் இருப்பது. ஸோ முன்னாடி டேம் இருப்பது. கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்து 251, 646, -264, 106, -19 இருப்பது. இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா இதெல்லாம் என்ன அப்படின்னா இந்த மெத்தட்ஸ் வந்துட்டு ஆக்சுவலாக நம்ம பேசிக்காக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஜஸ்ட் சம்மரைஸ் பண்ணுறேன். ஹையர் ஆர்டர் டெய்லர் சீரிஸ் மெத்தடில் ஆக்சுவலாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட ஒய் t + h வந்துட்டு ஒய் ஆஃப் t + h/1 factorial into y dash of t h²/2 factorial into y double dash of t எக்ஸட்ரா இது பண்ணுறோம். அல்லது இது வந்து எப்படி இருக்குன்னா y of t + h equal to summation n equal to 0 to infinity y of t y n of t by n factorial யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த இதை வந்துட்டு என்ன பண்ணுறோம் y n of t n factorial யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து h⁻n வரும். ஓகே, இதை வந்து என்ன பண்ணுறோம், இதை வந்து அந்த ஒய்என் ஆஃப் டி வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வந்து எப்படி தேவையோ அது பண்ணுறோம். ஸோ இப்போ இதில் என்ன பண்ணியிருந்தோம்னா அந்த ஒய் ஆஃப் டி ப்ளஸ் கட்சி வந்து ஆக்சுவலாக என்ன பண்ணுறோம், நம்ம ஒய் ஆஃப் டி ப்ளஸ் கட்சி வந்துட்டு சம் ஒய் ஆஃப் டி ப்ளஸ் சம் ஃபங்க்ஷன் ஆஃப் y0, y1 எக்ஸட்ரா ym-1 எழுதுகிறோம். ஓகே, ஸோ ஒய் ஆஃப் டிஐ. ஓகே, ஸோ இந்த இதில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ ஒய் ஆஃப் சப்போஸ் உங்களோடது m-1 டேர்ம்ஸ் வரைக்கும் தெரியுது அப்படின்னா ஸோ அதை பேஸ் பண்ணி எப்படி எழுதலாம் அப்படின்றது. ஸோ இது வந்து என்ன பண்ணலாம்னா இந்த வந்து y0. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒய் ஆஃப் எம் கண்டுபிடிக்கிறேன். ஓகே, ஸோ ஒய் ஆஃப் டிஎம் கண்டுபிடிக்கிறேன்னா இது வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஒய் ஆஃப் சம் ஃபங்க்ஷன் ஆஃப் y0 ym-1 எழுதிக்கலாம். ஓகே, ஸோ அது வந்து இது பண்ணுறோம். ஸோ இப்போ என்ன பண்ணால் இது வந்து ஒய்எம். ஸோ ஒய் ஆஃப் டிஎம்ன்றது ஒய்எம் வந்துட்டு எஃப் ஆஃப் y0 + y1 எக்ஸட்ரா ym-1 எழுதுகிறோம். ஸோ இப்போ அதில் வந்து என்ன பண்ணுறோன்னா ரெண்டு இதாக நான் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறேன். ஒன்று வந்து என்ன எழுதுனா ஒய்எம் வந்துட்டு எப்படி எழுதிக்கலாம்னா நான் வந்துட்டு சம்மேஷன் சம் ஏஐ
yi, okay, I equal to 0 to m minus 1, okay. சரி நான் இதெல்லாம் இது ஒரு கோஎஃபிஷியண்டாக இருக்குது இது வந்து எக்ஸ்பிளிசிட்டாக தெரியுது. ப்ளஸ் சம் கட்ச் இன்ட்டு, ஓகே, சம் கட்ச் இன்ட்டு இங்கே வந்து சம்மேஷன் பிஎம் bi I equal to 0 to m minus 1, okay, f of ti, ஆர் இதை வந்து எப்படி எழுதிக்கிறேன் நான் fi அப்படின்னு எழுதிக்கிறேன், ஓகே, fiன்னு எழுதிக்கிறேன். அதாவது fiனா என்ன அர்த்தம்னா, fiனா என்ன மீனிங்னா, fiன்றது என்ன மீனிங்னா, fiன்றது மீனிங் என்னன்னா ஈக்குவல் டு fiன்றது மீனிங் என்னன்னா f of ti, yi. ஸோ அப்போ இந்த காம்பினேஷன் நான் எழுதுறேன். இப்படி எழுதுனா இது வந்து என்ன ஆகுதுன்னா மல்டி ஸ்டெப் மெத்தடாக இருப்பது. ஸோ இதெல்லாம் சேர்த்து நான் பிஎம் இன்ட்டு fi + 1 சேர்த்துக்கிட்டேன்னா, fm + 1 சேர்த்துக்கிட்டேன்னா, ஓகே, fm சேர்த்துக்கிட்டேன்னா அப்போ என்ன ஆகுனா எனக்கு வந்து இந்த இதில் வந்துட்டு இது வந்து எக்ஸ்பிளிசிட் மெத்தடாக இம்ப்ளிசிட் மெத்தடாக, ஏன்னா இந்த இதில் எஃப்எம் எனக்கு தெரியாது, இதுலேயும் எஃப்எம், இதுலேயும் ஒய்எம் இருக்குது, இதுலேயும் ஒய்எம் இருக்குது. எஃப்எம்ன்றது என்னது, எஃப்எம்ன்றது எஃப் ஆஃப் டிஎம், ஒய்எம். நான் கண்டுபிடிக்க வேண்டியது ஒய்எம் தான், ஓகே. ஸோ இதில் வந்து ஒய்எம்மும் இன்வால்வ் ஆச்சுன்னா அது வந்து இம்ப்ளிசிட் மெத்தட் ஆயிரும். ஒய்எம் வந்து இன்வால்வ் ஆகாமல் m-1 வரைக்கும் பிஎம் வந்து 0 ஆச்சுன்னா அது வந்து எக்ஸ்பிளிசிட் மெத்தட் ஆயிரும். ஸோ இதில் வந்து m = பிஎம் வந்து = 0 போட்டால் அது வந்து ஆடம் பாஸ்போர்த் மெத்தட் ஆயிரும், அது வந்து எக்ஸ்பிளிசிட் மெத்தட். பிஎம் வந்து ≠ 0னா வந்து ஆடம்ஸ் மோல்டன் மெத்தட்னு வரப்போகுது. ஸோ இது வந்து பர்டிகுலர் கேஸ் வந்துட்டு ஆடம்ஸ் மோல்டனில் பர்டிகுலர் கேஸ் வந்துட்டு என்ன ஆக போகுதுன்னா நம்மளோட ட்ரெபிசாய்டல் ரூலில் வந்துட்டு இன்டகிரேஷனுக்கு பதிலாக யூஸ் பண்ணோம்னா அது வந்து ஆடம்ஸ் மோல்டன் மெத்தடாக இருக்கும். இத்துடன் இந்த பகுதி நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.